கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கடந்த ஒரு 4-5 மாதமாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ஏகப்பட்ட கிரகங்கள் இருந்தாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த உங்களுக்கு இந்த மாதம் ராகுவை தவிர எல்லா கிரகங்களும் மூவ் ஆகிட்டாங்க. இதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு அல்லது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கும். முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வருமானங்கள் பரவாயில்ல. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது தேவையற்ற செலவினங்களை உருவாக்கும். அதனால் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். அல்லது உங்களுடைய குருமார்கள் இருந்தால் யாரெல்லாம் உங்களுக்கு மாஸ்டர்ஸாக இருக்காங்களோ மாஸ்டருக்கு செலவு பண்ணுங்கள். அல்லது உங்களுடைய பேரம்பேத்தி இருந்தால் செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் வைத்திய செலவுகள் குறையும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். குறிப்பாக ஏப்ரல் 10க்கு அப்புறம் எதிர்பாராத பயணம் இருக்குது. என்னெல்லாம் மனசில் நினச்சிட்ருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும். யாரையெல்லாம் நீங்கள் பெருசாக நம்பி செயல்பட்டீங்களோ அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. ஆக ஏப்ரல் 10க்கு அப்புறம் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே ஏப்ரல் 10க்கு அப்புறம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த காலங்களில் ஏப்ரல் 10க்கு அப்புறம் யாரெல்லாம் சுயதொழில் பண்ணுறீங்க, சிறு தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்ஃபார்மாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் ஏதோ ஒரு விதத்தில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. யாரெல்லாம் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 2-3 இடத்துல பண்ணுறீங்கிறவங்களுக்கு பரவாயில்ல. பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் மகசூல் லாபம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, அதுலேயும் மாஸ் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்ல. அதுலேயும் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல. பட் வருமானங்கள் நார்மலாக இருந்தாலும் இந்த மாதம் புகழ் அந்தஸ்து இருக்குது. நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு.